அப்போ கடவுள்ங்கிறது அடிப்படையாக சித்தாந்தம் என்னன்னா ஒரு அலைவரிசை தான். அது பிறக்கிறதே கிடையாது. முதல்ல அது அடிப்படையாக பிறக்காது. அவனே இங்கே வருவான், அவனே இருப்பான். நான் போய் அவனை போய் நீ வாப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதான் அந்த அலைவரிசையோட தன்மை. அவனே வருவான், அவனே இருப்பான், அவனே பயணிப்பான். ஒரு இறையே தான் படைச்ச பொருள் எல்லாம் சுற்றி ஆப்போசிட்டில் இருக்கு. அதெல்லாம் எதுவும் செய்யாமல் அதுவே தன்னை உருவாக்கி போராடி களத்தில் இருந்து நானும் உன்ன மாதிரி சராசரியாக நான் வேலை செய்கிறேன். இங்கே நான் ஒருத்தர் உருவாகுறாரு, இங்கே நான் ஒருத்தர் உருவாக போகிறாரு. இப்போ நம்மளை பார்க்க வந்திருக்கல இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அப்போ தெரியலைன்னா நாம் அந்த பொசிஷன்லேயே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ சிலோன் நாடு இன்ன வரைக்கும் அந்த நாடு ஒரு சரியான தன்மையில் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அந்த சூழல் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அந்த நாட்டில் என்னன்னா அந்த நாட்டில் பிறந்தவன் அங்கே வாழ முடியாது அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு. குடிபெயர்ந்து இலங்கையிலேருந்து போனாங்க பார்த்தீங்களா, அவன்தான் இங்கே போடுற அன்னதானத்துக்கெல்லாம் பெரிய பணியை அவன் தான் செய்கிறான். நான் என்னோட டிராவல் பணி இருக்கு பார்த்தீங்களா, அதில் அத்தனை இதுலையும் ஒவ்வொரு இலங்கை தமிழனோட பாதம் இருக்கு. ஒருத்தர் களத்தில் பணி செய்ய வராரு அப்படின்னா அவரோட கனெக்ட் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிட முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் அரக்கனா நல்லவனா அப்படிங்கிறது எங்கன்னா அவன் சுவாசிக்கிற சுவாசத்தில் தெரிஞ்சிடும். ஸ்கேனில் பார்க்குற எந்த இடத்துல ஒரு நோய் இருக்குன்னு பார்க்குறல அவன் அந்த இடத்துக்குள்ள என்னன்னா ஒரு கவனத்தை வச்சு அந்த நோயை பரவ விடாமல் ஒரு வேலை பார்ப்பான். புரியுதா? இன்னைக்கு கிடையாது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் நோயெல்லாம் வெறும் சுவாசத்தை வச்சு அழிச்சிருக்கான். இப்போ ஒரு இறை ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான அலைவரிசைகளை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இறையோட ஒரு மையமாக இருக்கக்கூடிய அலைவரிசைகளெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்துட முடியாது. அப்போ பல ஆண்டுகள் நமக்குள்ள ஒரு நல்ல தன்மையை உருவாக்கி தான் அந்த இறை அலைவரிசை நமக்குள்ள வருது. அப்போ நம்ம சந்திக்கும் போது வெறும் சந்திப்பை மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு அலைவரிசை ஊடுருவி இருக்கு. அந்த அலைவரிசையை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி உடலுக்குள்ள ஏன் ஒரு அலைவரிசை தங்குதுன்னா, நம்மளை மாதிரி கண்களை வச்சு ஒரு இயல்பாக இருக்கிற மனிதனை பார்த்துடலாம் நம்ம. அப்போ பார்த்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உடலை அவங்க தேர்ந்தெடுக்கிறது. மெயினாக உடலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமே அதுதான். இப்போ நிறைய அலைவரிசைகள் எனக்கு தெரிந்த நாகத்தை தான் அது தேர்ந்தெடுத்துச்சு. அது ரொம்ப முக்கியமாக ஒரு அலைவரிசைக்கு ரொம்ப பிடிச்சது, பூமியில் ரொம்ப பிடிச்சது எதுன்னா நாகங்கள் தான். நாகங்களுக்குள்ளே தான் அந்த அலைவரிசை உள்ளே போய் ஊடுருவி இருக்குது. ஆனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு பணி செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் ஒரு மனிதர் உடலில் அது ஐக்கியமானுச்சு. அப்போ மனிதர்கள் உடலுக்குள்ள அவங்க பார்க்கறது, போகிறது, வர்றது. அப்போ அந்த அலைவரிசை வணங்குறதையோ இல்லை பூஜிக்கிறதையோ மந்திரம் சொல்கிறதையோ அதில் விரும்புறது இல்லை. அது ஒரு பொழுதும் விரும்புறது இல்லை. அது உள்ளே இருக்கிற அலைவரிசை என்னன்னா நமக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் அது. அதனால தான் அது சொல்லுது, நான் பிறக்கிறவன் கிடையாது, நீ மற்றவங்க மாதிரி என்னை நினச்சிடாத, நான் பிறக்கவும் மாட்டேன் இறக்கவும் மாட்டேன், நான் பிறப்பெடுக்கிற கடவுள் கிடையாதுங்கிறத முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்க. நான் பிறப்பே எடுக்க மாட்டேன், பிறந்த ஒரு மனிதனோட ஐக்கியமாகுவேன். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட என்னுடைய அலைவரிசை போய் ஏதோ ஒரு விதத்தில் ஐக்கியமாகும். இது பேர் பிறப்பு கிடையாது இல்லை? அதே மாதிரி தான் எனக்குள்ள ஒரு அலைவரிசை ஐக்கியமாகுது. அது என்னையே இந்த உடலோட தன்மையையும் என்னையும் மாற்றி ஒரு நல்ல செயலுக்குள்ள அது கொண்டு அதுவே களத்தில் நின்று பணி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கு. அப்போ இதுக்குள்ள எங்கே பிறப்பு இருக்கு? பிறப்பே கிடையாது. அப்போ கடவுள்ங்கிறது அடிப்படையாக சித்தாந்தம் என்னன்னா ஒரு அலைவரிசை தான். அது பிறக்கிறதே கிடையாது. முதல்ல அது அடிப்படையாக பிறக்காது. அதுதான் அதோட விஷயம். அதை நீங்கள் அவசியமாக அதை பார்த்துக்குங்க. ஏதோ ஒரு நல்ல சூழலில் அதை உருவாக்குவோங்கிறது தான். ஏன்னா நீங்கள் ஒரு பட்டியலோட தயாராகிருவீங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாரோடைய விஷயத்தோட எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லலாமான்னு நினைப்பீங்க. ஒரு அலைவரிசைக்கிட்ட போய் அந்த மாதிரி நீங்கள் பேசி அந்த டயத்தை நீங்கள் உங்கள் டயத்தையும் வீணடிச்சிக்காதீங்க, என் டயத்தையும் வீணடிக்காதீங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தேவையான விஷயத்துக்குள்ளே இருங்க. அது ஒரு மனிதனை ஒரு ஒவ்வொரு விஷயம் கொடுக்கறது சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துட்டு பாஸ் ஆகி போயிட்டே இருக்கலாம். ஒரு பெரிய மாற்றம் அடையணும்னு நினைக்கிறவன்
அவனே இங்க வருவான், அவனே இருப்பான். நான் போய் அவனை போய் நீ வாப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதான் அந்த அலைவரிசையோட தன்மை. அவனே வருவான், அவனே இருப்பான், அவனே பயணிப்பான். அப்போ அவனே இங்க இருக்கப்படணும்னா நாம என்ன பண்ணுவோம்னா அதுக்கேற்ற அலைவரிசையை அவனுக்கு வழங்குவோம். இல்லைன்னா அவனால இருக்க முடியாது. ஒரு பெரிய பணி செய்ய போயிடுவான், அவன் வீடு குடும்பம்னு சொல்லி அந்த வேலைக்கு போயிடுவான். அப்போ அவன் வளரப்படணும் அப்படின்னா அவனுக்கு ஏற்ற அலைவரிசையை கொடுக்கும்போது அவனே தானா அப்படி வருவான். ஒரு நதியை திருப்புறது தான். ஒரு நதி நேரா ஓடிக்கிட்டு இருக்க நதியை திருப்பி வளைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் மனிதனோட வாழ்க்கையை. நேரா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க மனிதனை அந்த அலைவரிசை என்ன பண்ணுன்னா திருப்பி விட்டுரும். அவன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யத்தை அவன் அனுபவிப்பான். அப்ப அதுதான் அதோட விஷயம். அது அவன் பின்னாடிதான் தெரியும் திருப்பப்பட்டது யாரால திருப்பப்பட்டுச்சு, எதற்காக திருப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியும். அதுதான் அதோடைய சூழல் இருக்கு. அதனால அதை நீங்க அவசியமா அதை பார்த்துக்கங்க. ஏன்னா நமக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற நிறைய இறை தேடல்கள் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா கடவுளையும் ஒரு மனிதனா பார்க்கறாங்க. ஒரு ஒரு வேற அடிப்படையில அவங்க செட் பண்ணிடுறாங்க, மைண்ட் செட் பண்ணிடுறாங்க. அதுதான் கொஞ்சம் அவங்களால அதை கரெக்டா கையாளுறதுல கொஞ்சம் சவால் இருக்கு. அதுதான் ப்ராப்ளமா இருக்கும்னு நான் கருதுறேன். அப்புறம் ஒரு 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 அலைவரிசையை ஒரு எப்படி பண்றாங்கன்னா ஒரு குரூப்பா பிரிச்சிடுறாங்க. இவர் இந்த குரூப்பு, இவர் அந்த குரூப்பு, அவர் அந்த குரூப்பு, நமக்கு பிடிச்ச குரு இவருக்கு அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேலை செய்யற எல்லா குருவையும் பிரபஞ்சம் தான் உருவாக்குனுச்சு. அவர் நல்ல குருவா இருக்கட்டும், அவர் சுமாரான குருவா கூட இருக்கட்டும், ஆனா உருவாக்குனது பிரபஞ்சம் தான். யாரையும் அது உருவாக்கி இருந்தா கூட அது பாருங்க, அதுவே களத்துல ஒரு உடலை அது தேர்ந்தெடுத்து போராடி அந்த உடலை கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி அந்த அலைவரிசையை உள்ள வந்து கஷ்டப்பட்டு அந்த அலைவரிசையை மேல் நோக்கி கொண்டாந்து அந்த மனிதனை உருவாக்கி கொண்டாந்து வச்சுட்டு, யார் உருவாக்குனுச்சோ அவங்க எல்லாம் ஆப்போசிட்ல குருவா நிக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து இது வாதிட்டு தன்னுடைய அலைவரிசை உண்மையானதான ப்ரூவ் பண்ணுது, போராடுது. அப்ப எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு அது வேற மாதிரி பண்ணல. அது அங்கேயே தெரிஞ்சுக்கங்க, ஒரு இறையே தான் படைச்ச பொருள் எல்லாம் சுத்தி ஆப்போசிட்ல இருக்கு. அதெல்லாம் எதுவும் செய்யாம அது அதுவே தன்னை உருவாக்கி போராடி களத்துல இருந்து நானும் உன்ன மாதிரி சராசரியா நான் வேலை செய்யறேன், ஆனா என்னுடைய அலைவரிசை என்ன நண்பகத்தன்மையானதுங்கிறத காலமும் நேரமும் சொல்லட்டும், நான் மக்கள்கிட்ட காட்டுறேன்னு அது ப்ரூவ் பண்றதுக்கு அது உழைச்சு அது மேல வருது. புரியுதுங்களா? இது எவ்வளவு பெரிய விஷயம். அது நான் தான்ப்பா அப்படிங்கிறத சொல்லிடலாம், ஒரு செகண்ட்ல அது நினைச்சா ஆப்போசிட்ல இருக்கிற பொருளையே இல்லாம பண்ணிடலாம். அது அப்படி பண்ணல. இந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்து எல்லா ஞானிகளும் வரும்போது அப்படித்தான் நடந்திருக்கு. அப்படித்தான் ஒரு செயல். அதுங்க உருவாக்கின பொருள் ஆப்போசிட்ல 25-30 பேர் இருப்பாங்க. புரியுதுங்களா? இங்க என்னன்னா ஒரு குரு, விசேஷமான குருங்கிறதுக்கு என்ன பொருள்னா, இப்ப நான் இருக்கிறேன்னா என்கிட்ட என்ன ஒரே ஒரு விஷயம் இருக்கணும்னா, இந்த அண்ட சராசரத்திலையும் சரி பூமியிலையும் சரி யாராவது ஒரு அனுபவம் பெற்று ஒருத்தவங்க உருவாகுறாங்கன்னா எனக்கு தெரியணும், கண்டிப்பா எனக்கு தெரியணும். இங்க நான் ஒருத்தர் பணி செய்யறாரு, இங்க நான் ஒருத்தர் உருவாகுறாரு, இங்க நான் ஒருத்தர் உருவாக போறாரு, இப்ப நம்மளை பார்க்க வந்திருக்கல இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கறது எனக்கு தெரியணும். அப்ப தெரியலைன்னா நாம அந்த பொசிஷன்லேயே இல்லைன்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வேலை செய்யறது முக்கியம் கிடையாது, ஆப்போசிஷன்ல யார் இருக்கிறான்னு தெரியணும். இப்ப ராவணன், ராமனுக்கு ராவணன் யாருன்னு தெரியும், ஆனா ராவணனுக்கு ராமன் யாருன்னு தெரியாது. தெரிஞ்சா அங்க போரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? இங்க நல்ல குரு கெட்ட குருன்னு கிடையாது, ஆப்போசிட்ல யார் இருக்கா. நல்ல குருங்கிறது பிரபஞ்சத்திலேருந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவரு, ஓ அவரு இறைவனுடைய வடிவத்திலேருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு இவனே போய் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டா அந்த மாற்றம் ஆகி போயிடும். அங்க போரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான் அதோட விஷயம். அப்போ இதுக்குள்ள என்னன்னா எதிரில் இருக்கிறவர் யாருன்னே தெரியாமையே நம்ம நின்று ஒன்று பண்றது, ஒரு வேலையை செய்யறது. அப்போ இங்க மனிதராகப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரபஞ்சத்தால உருவாக்கி வந்திருக்க ஒரு இறை சக்தி இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவர் யாருன்னே தெரியாம மனித தன்மையிலே விவாதிக்கிறது, மனித தன்மையிலே பார்க்கறது, மனித தன்மையிலே ஆர்குமெண்ட் பண்றது. அப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தொண்டர்கள் எப்படி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, கொடி பிடிப்பாங்களோ அந்த மாதிரி தான் குருவுக்காக பிரபஞ்சத்தை எதிர்த்து போராடுறது. புரியுதுங்களா?
இப்போ சிலோன் நாடு இன்ன வரைக்கும் அந்த நாடு வந்து ஒரு சரியான தன்மையில் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அந்த சூழல் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அந்த நாட்டில் என்னன்னா, அந்த நாட்டில் பிறந்தவன் அங்கே வாழ முடியாது அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு. அந்த நாட்டில் பிறந்தவன் எல்லாருமே வெளிநாடுகளில் தான் இருக்கிறான், ஆனால் சிறப்பாக இருக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த மண்ணில் நீ குடியிருக்க கூடாது, உன்னை நான் குடியிருக்க விட மாட்டேன். ஏன் விட மாட்டேன்னா, தன்மை நல்லா இல்லை. அப்போ தன்மைங்கிறது என்னங்க அப்படின்னா, அதுதான் மனம், அதான் என்ன அலைவரிசை. ஆப்போசிஷன்ல இருக்கிற யாருன்னே தெரியலைன்னா உன்கிட்ட நல்ல தன்மை இல்லைன்னு அர்த்தம். இப்போ நல்ல தன்மை உன்கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மண்ணு சரியில்லைன்னா உனக்கே தெரிஞ்சிடும். இந்த மண்ணை விட்டு நீ குடி போயிடுவ, நீனே குடி போயிடுவ. புரியுதா? இதுதான் விஷயம். அது அப்போ அங்கே எவனுக்கும் குடி பெயர்றதுக்கு தெரியல. இப்போ இறைவனை என்ன பண்றாரு, அங்கே ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி குடிபெயர வைக்கிறாரு. அந்த மண்ணில் குடியிருக்க முடியாது, குடியிருக்க கூடாது, அங்கே வெளியேறியும் ஆகணும் அப்படிங்கிறத அது உருவாக்குறாரு. அப்போ அவங்க உலகம் முழுக்க போய் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கிறாங்க. இலங்கையிலேயே இருந்திருந்தாங்கன்னா கூட அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கே தெரியாது. புரியுதா? அவங்க கேட்டால் அகதிங்கிறாங்க. ஆனால் ஒரு நாட்டிலையும், ஆஸ்திரேலியாவிலையோ, பிரான்ஸ்லையோ, லண்டன்லையோ, எங்கே இருந்தாலும் அந்த நாட்டோட பிரதிநிதியோட இவங்க நல்லா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நாம் இத்தனை ஆண்டுகள் பணி செஞ்சோம். நமக்கு பெரிய பக்கபலமாக யார் தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் கிடையாது. குடிபெயர்ந்து இலங்கையிலேருந்து போனாங்க பார்த்தீங்களா, அவன்தான் இங்கே போடுற அன்னதானத்துக்கெல்லாம் பெரிய பணியை வந்து அவன் தான் செய்கிறான். நான் என்னோட டிராவல் பணி இருக்கு பார்த்தீங்களா, அதில் அத்தனை இதுலையும் ஒவ்வொரு இலங்கை தமிழனோட பாதம் இருக்கு, ஒவ்வொருத்தனோட ஸ்டெப் இருக்கு. அவன் வந்து அந்த அப்படி ஒரு டெடிகேஷனோட ஒரு விஷயத்தை செய்கிறான், ஒரு வேலையை செய்கிறான் அவன். அப்போ அவனுக்கு அந்த இறை தொடர்பு எப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, இறையோட செயல் எப்படி கிடைச்சிருக்குங்கிறத பாருங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் வந்து களத்தில் பணி செய்ய வராரு அப்படின்னா அவரோட கனெக்ட் ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிட முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இது அவசியமாக இது இருக்கப்படணும். அப்போ ஆப்போசிஷனில் உள்ளவங்களை நமக்கு தெரியாது. அப்போ ஒரு இறைவனை என்னன்னா, அந்த அலைவரிசை என்னன்னா, அந்த காட்டி கொடுக்கும். எப்படி காட்டி கொடுக்குன்னா, இங்கே ஏதோ ஒரு நல்ல தன்மை இருக்குது, நம்ம இங்கேயே இருப்போம், நம்ம இவங்களை வந்து பார்ப்போம் அப்படிங்கிறத ஒரு உணர்த்தி ஒரு செயல் செய்ய வைக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான். திருச்செந்தூரில் இருக்கிற சூரசம்காரமாக இருக்கட்டும், ராவணன் விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஆப்போசிட்ல யார் இருக்கிறான்னு தெரியாம நீ மாயையில எதிர்த்து வேளான்ட்ட. புரியுதா? அப்ப மாயை என்ன பண்ணுதுன்னா, மாயை இறைவனை எதிர்த்தே சண்டை போடும். அப்போ ஒரு மனிதன் இறைவனை கூட உதாசனப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு மனிதன் ஒரு இறைத்தன்மை கொண்ட அலைவரிசை கொண்ட ஒரு ஞானியை கூட, நீங்க நவருங்க அங்கிட்டு, அவதாங்க என் குருநாதர்னு சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் சொல்றான். உலகத்திலே போர் வந்து ராமன் வந்து கத்தி எடுத்துட்டு போர் பண்ணலங்க, எண்ணம் தான். அந்த எண்ணம் தான் ஒரு செயலை செய்ய வைக்குது. புரியுதுங்களா? ஒரு அலைவரிசை உருவாகும் போது அந்த அலைவரிசையை இன்னொரு அலைவரிசை உதாசனப்படுத்துறது, அதான் எண்ணம். இப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த எண்ணம் சரியா அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த நல்ல அலைவரிசை மக்கள்கிட்ட போய் சேராது. இப்போ இந்த எண்ணம் இதுவும் அதுவும் என்னன்னா, ரெண்டுமே சுவாசிக்கக்கூடிய காற்று தான். இப்போ ஒரு மாயை காற்றை ஒருத்தன் சுவாசிச்சானா அவன் வந்து நல்ல தன்மையை உருவாக்கிக்க முடியாது. ஒரு நல்ல பிரபஞ்சத்தோடைய தன்மையை ஒருத்தன் சுவாசிச்சானா மாயை எடுத்து சண்டை போடுவான். அப்போ அவனுக்குள்ளே என்ன ஆகும், தீய எண்ணங்களோ தீய பழக்கத்திலேருந்து அவனே விடுபடுவான். புரியுதுங்களா? இது கடவுள் போதனை கிடையாது. ஒரு மனிதன் வந்து முற்றிலும் மாறி போறது, இதுதான் இங்க வேணும். ஒரு மனிதன் அரக்கனா நல்லவனா அப்படிங்கிறது எங்கன்னா அவன் சுவாசிக்கிற சுவாசத்துல தெரிஞ்சிடும். புரியுதா? உன் உறுப்புகள் அத்தனையும் நல்லா இருக்கு அப்படின்னா, உன் சந்திரக்கலையும் சூரியக்கலையும் நல்லா இருந்தா உன் உறுப்பு எல்லாம் நல்லா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். புரியுதா? உன் கண், காது, செவி எல்லாமே டோட்டலா கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா உன்னோட மூச்சு காற்றை மட்டும் டெஸ்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு. இதுக்காக தான் முன்னாடி வந்து பெரியவன் வந்து நாடி பிடிச்சி பார்த்தான். நாடியை வச்சு எதை வச்சு பார்த்தானா, பல்ஸு, காற்று எப்படி ஓடுது, காற்றோட தன்மையை வச்சு கண்டுபிடிச்சிருவான் வைத்தியர். இப்படி பார்ப்பான். உன்னை சந்திரக்கலை ஓடுதா சூரியக்கலை ஓடுதான்னு தான் பார்ப்பான். புரியுதா? உன்னை வந்து எப்படி நம்ம பார்ப்பான், சந்திரக்கலையா சூரியக்கலையா, எந்த கலை ஓடுது, எது கம்மியா இருக்கு, இப்படி தான் பார்ப்பான். உனக்கும் அவனுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னா அப்படிதான் தொடர்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னா கணவனையும் மனைவியும் பார்ப்பான். இவனுக்கு இந்த கலை ஓடுது, அவளுக்கு அந்த கலை ஓடுது.
தொடர்ந்து எந்த கிளை மாறும் அவனுக்கு கணக்கு எடுப்பான். இந்த கிளை இத்தனை வருஷம் இத்தனை மாசம் ஓடும், அந்த கிளை இத்தனை மாசம் ஓடும். இப்போ இந்த நேரத்தில் இவங்க சேர்ந்து ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். அது பெண் தன்மையில பிறக்கும், இல்லை அது ஆண் தன்மையில பிறக்கும். இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்குமே சூரிய தன்மையே அதிகமா இருக்கு. அப்ப சூரியனோட செயல்கள்ல இருக்கு, அப்ப ஒரு ஆண் குழந்தை தான் பிறப்பான். சந்திர தன்மையே அதிகமா இருக்கு, அப்ப பெண் குழந்தை தான் பிறப்பான். அப்படிங்கிற ஒரு செயலை வரையறைய பண்ணான். புரியுதா? இதுதான் அது விஷயம். அப்ப ஒரு நோய்வாய் பாதிக்கப்படுவான்னா அங்க பார்த்தான், சந்திரன் குறைஞ்சிக்கிட்டே வர்றான், அப்ப இவன் நோய்வாய்ப்படுற வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரியன் காற்று குறையுது இவனுக்கு, இவன் நோய்படுவான். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா சந்திரத்தன்மையும் சூரியத்தன்மையையும் எப்படி சீரா வச்சுக்கிறதுக்காக பார்த்தான். மருந்து இல்லாம இதுதான் நோய். ஒரு ஞானி ட்ரீட்மெண்ட் பண்ணான். புரியுதா? அப்ப அதை கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் என்ன பண்ணானா, நீ ஸ்கேன்ல பாக்குற எந்த இடத்துல ஒரு நோய் இருக்குன்னு பாக்குறல, அவன் அந்த இடத்துக்குள்ள என்னன்னா ஒரு கவனத்தை வச்சு அந்த நோயை பரவ விடாம ஒரு வேலை பார்ப்பான். புரியுதா? அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய அலைவரிசையை கொடுத்து அங்க இருக்கிற கெட்ட பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய கெட்ட வைரஸ்ன்னு உடலுக்குள்ள இருக்குல்ல, அதை அழிக்கிறதுக்கு இவனுடைய மருந்து மாத்திரை ஊசி போடாம இவனுடைய வைப்ரேஷனே கொடுத்தான், இவனுடைய அந்த அனல் காற்றையே கொடுத்தான். அது போய் அதை அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குனுச்சு. புரியுதா? இன்னைக்கு கிடையாது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் நோயெல்லாம் வெறும் சுவாசத்தை வச்சு அழிச்சிருக்கான். புரியுதுங்களா? அதோடைய வெளிப்பாடு தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், அவங்க வேற ஒரு அந்த கேன்சர்ல இன்னொரு வழிபாடு அந்த இது வைக்கிறாங்கல்ல, ஹீட்டுக்காக ஒன்று பண்றாங்கல்ல, இந்த மாதிரி வழியெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அவன் தன்னோட ஹீட்ல இருந்து கொடுத்தான். அது என்ன தெரியுமா பண்ணோம், நல்ல செல்களை கொல்லாது. மருத்துவ ரீதியா கிடைக்கிறதுல என்னதுமா கிடைக்குது, நல்ல செல்களையும் அது கொண்டுவிடும். அதனாலதான் அவன் முடியெல்லாம் கொட்டுறது, உனக்குள்ள இருக்கிற தன்மையே மாறி போயிடும். புரியுதா? இதுதான் ப்ராப்ளம். அப்போ ஒருத்தன் உருவாகுறான்னா அவன் எப்படி சாதாரணமா உருவாக்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, நல்ல செயலா இருக்கட்டும்.